guys, welcome to my YouTube channel. இது ஏஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்வல் கண்டஸ்ட் சாம்பியன் பார்ட் 6. ஸோ நம்ம பார்ட் 5 போட்டிருப்போம், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, டக்குன்னு உள்ளே போயிடுது. ஸோ வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு மீதி எல்லாத்தையும் பேசிக்கலாம். பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் என்ன இன்ட்ரோ போட்டாகணும்ல, ஸோ கட் பண்ணி ஆகணும். ப்ரைம் கேமிங் ரிவார்டா? என்னடா அது? ஏதோ ப்ரைம் கேமிங் ரிவார்ட்லாம் கொடுக்குறான். ஓ, இது நம்ம அப்போது தேர்டு பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ பார்த்தோம்ல, அதில் வந்ததே தான். பட் இது ரிவார்டு மாதிரி ஏதோ இருக்குது போல். ஏதாவது மார்வல் கண்டஸ்ட் ஆஃப் சாம்பியன்லே கேமா? ஓகே, என்டர் கொடுத்துருவோம். என்னடா? ஓகே, ஏதோ த கிரேட்டஸ்ட் பேட்டில் இன் மார்வல் ஹிஸ்ட்ரி இன் யோர் ஹேண்டா? ஏற்கனவே இப்போ தாண்டா நான் இதுக்கே வரேன். ஓகே, டே 7 இது ரேங்க் அப் ஜெம். ஓகே, போடு. 3 ஸ்டாரை 4 ஸ்டாராக மாற்றலாம். ரேங்க் அப் ஜெம் வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். எனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஆசை அடக்க முடியலை. சரி, எல்லா நாளுமே நான் வீடியோ எடுக்கிறேன் கைஸ். பட் ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் தான் வீடியோ நான் சொன்னேன்ல, வீடியோ ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் தான் போடுவேன். பட் எல்லா நாளும் வீடியோ எடுத்துருவேன். ஸோ ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் போடுறது கன்ஃபார்மாக வந்துடும். கிக்டு ஃப்ரம் அலையன்ஸா? தெரியும் கைஸ், தெரியும். அவங்க கிக் பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் எவ்வளோ பெரிய ஆள். ஃபியர், ஓகே, நல்லாயிருக்கு. க்ரை ஃபியர் கொடுங்க. ஆனால் கிக் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுதான் காமெடியாக இருக்குது. இதில் என்னமோ பண்ணும் கைஸ், ஏதோ மேஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேங்க்அப் பண்ணும். ரேங்க்அப் பண்ணால் ஒன்றும் ஆகுது, ஒரு நாள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு போனீங்கன்னா மேஸ்டின்னு இருக்கா, அதில் ஏதாவது உங்களுக்கு 1 2 3 to 10 வரைக்கும் இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். எவ்வளோ, அதாவது அதில் நம்பர் இருந்தாலே நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை கிளிக் பண்ணோடனே ரேங்க்அப்னு வரும். அதில் எத்தனை நம்பர் வரைக்கும் இருக்கோ அத்தனை நம்பர் வரைக்கும் நீங்கள் ரேங்க்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னடா டைட்டில்ஸா? எனக்கு 2 டைட்டில்ஸ் இருக்குது. நான் ஒரு சேலஞ்சராக மாறுறேன். ஓகேங்களா? எனேபிள் கொடுத்துருவோம். நான் இனிமேல் ஒரு சேலஞ்சர், சமுனர் இல்லை சேலஞ்சர். என்னடா சமுனர்? ஓகே, என் டைட்டில் சேலஞ்சர். ஓகேங்களா? நம்மக்கிட்ட 2 4 ஸ்டார், அதுவும் ஃபுல் ரேங்க்டில் இருக்காங்க. அதான் ரேங்க்அப் பண்ணும். ஒரு 3 ஸ்டாரை 4 ஸ்டாராக மாற்றிடுறதுக்காக ரேங்க்அப் பண்ணோம். இன்னும் நமக்கு 2 சயின்ஸ் டியர் தேவை. ஸோ நம்ம இதில் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஷேடட் கிறிஸ்டல்ஸ் இது இப்போ வந்துருச்சு கைஸ். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரியே 2 இருக்குது. ஷேர்டு கிறிஸ்டல்ஸ்னு ஒன்று இருக்குது கைஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் கிறிஸ்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் கிறிஸ்டல்ஸில் இது 2 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது இருக்கா, ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு சின்ன ஒரு இது கல் மாதிரி இருக்கா. அதில் 2000 கல் எனக்கு இருந்தால் இந்த 2 to 4 ஸ்டார் சாம்பியன் கிடைக்கிற இந்த பெரிய கிறிஸ்டல் கிடைக்கும். அதே மாதிரி இதில் இருக்கிறதுல 1000 இல்லைனா 2000 கிடச்சிதுன்னா நமக்கு மாசானது கிடைக்கும். அப்புறமா இது நடுவில் ஒரு டியர் தெரியுதா, அதுதான் ஆல்ஃபா டியர். நல்லா ஜொலிக்குது பாருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துருவோம். ஆல்ஃபா டியர் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த ஆல்ஃபா டியர் இன்னும் நான் ஒரு வாட்டி கூட பார்க்கல. நமக்கு இதுக்கு பக்கத்தில் இருந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்போ இது வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னோ தெரில. கொடுங்க. இப்போ இது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ கெட்டு தான். ஓகே, இதில் கெட்டு பண்ணிடுவோம். ஓகே, ஓ காட். ஓகே, இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் சோலோ கிறிஸ்டல். ஓகேங்களா? இது தன்னந்தனியாக நிற்கிறனால இது சோலோ கிறிஸ்டல் தாங்க. ஏன்னா இதிலேருந்து எதுலேயுமே சாம்பியன்ஸோ இல்லைனா நமக்கு தேவையானது கிடைக்காது. இதெல்லாம் தேவைதான். பட் இது ஒரு சாம்பியனாக ரேங்க்அப் பண்ணுற மாதிரி தேவை தான் கைஸ். பட் அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் தேவை. ஓகேங்களா? அதனால தான் இந்த சோலோ கிறிஸ்டல்ஸ்ன்றோம். அதுக்காகவான்னு தெரில, ஆனால் என்னுடைய ஐடி தான். ஓகேங்களா? ஓகே, இதை கிளைம் பண்ணிவிட்டு ஒரு புது அவெஞ்சரை உருவாக்கலாம்.
யார் வருகிறார் இதோ வந்து விட்டார். ஹல்க் வந்துட்டார். அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஹல்க் ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லியிருந்த மாதிரி. பட் என்ன 1 ஸ்டாரில் கிடச்சிருக்கான், அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து செகண்ட் இதில் இருக்கோம், பேர் என்ன ஆக்டு, அவ்வளோ யூஸ் ஆகாது. என்னடா பண்ணுறது, வேஸ்ட்டாக போச்சே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. சரி, நம்ம நைட் காலர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களா, இது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நைட் கார்லர் வர்சஸ் நைட் கார்லர். ஓகேங்களா, நைட்டு வர்சஸ் நைட்டு. ஓகேங்களா, இவன் எப்படி சண்டை போடுறான்னு பார்த்து நம்ம சண்டை போடுவோம். ஓ காட், வேற லெவலில் இருக்கு. என்ன கைஸ், இவன் வேற லெவலில் சண்டை போடுறான். ஓகே, பட் இவன் என்னோட வீக்காக இருக்கான். ஓகே, எப்படியோ ஷீல்டு வச்சாச்சு. ஓகே, அட பாவியே, அச்சா சீக்கிரம் கொண்டான். சே, நான் போட்டிருப்பேன், பட் அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம். சரி, நம்ம ரொம்ப நேரம் பண்ண வேணாம் ப்ராக்டிஸ்லாம். ஐயோ, இந்த ப்ரொஃபைல் பிக்கு தாங்க கடுப்பாகுது. ஓ, அதுக்குள்ளேயும் இங்கே வந்துட்டானா பாருங்க கைஸ், லாஸ்ட்டில் இருக்கான். பட் அங்கே காட்டுரு. ஹல்க்குக்கு வந்து பவர் அப் பண்ணுவோம். 3000 ஒன்று போதும். ஓகே, ஹல்க்குக்குன்னா எவ்வளோ வேணாலும் இது பண்ணுவேன், கவலையப்பட மாட்டேன். பாருங்கங்க என் தலையை. இன்னொன்று ஒரு 3000 கொடுத்தா 2 3000. பரவாயில்ல, மேக்ஸ் அவுட் தானே பண்ண போகிறோம். ஓகே, மேக்ஸ் அவுட் ஆகிடுச்சா. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கெல்லாம் டவுட்டில் இருக்கலாம். சரி, மேக்ஸ் அவுட் பண்ணி என்னடா பண்ண போகிறோம், அவங்களாம் 1 ஸ்டாரு எக்ஸ்ட்ராவாக ஏன்டா ஏற்றுறேன்னு கேட்டால் போடாடி. ஓகே, நான் அவங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட பேசல, அவங்ககிட்ட பேசினேன். இவருக்கு ஏற்றி விட்ருவோம். ஐயோ போயா, என்னடா எல்லோரும் ஃபுல் பவர் ஆகுறாங்க. ஐயோ, இவனுக்கா பரவாயில்ல, இவனையும் ஏற்றாமல் இருந்தால் தப்பு தானே, ஏற்றி விடுவோம். ஓகே, 428 இப்போ தான். சரி கைஸ், அதை கண்டுக்காமல் சொல்லிகிட்டு இருந்தேனே, மறந்து போச்சு. ஐயா, மறந்து போச்சே. சரி, நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, சண்டே ஆரம்பிக்கலாம். என்னடா சண்டே என்ன, இவன் கூட தானே. ஓகே, ஆக்ட் 1 முடிச்சதை பார்க்காம இருந்தவங்க இப்போ பார்த்துட்டு வந்துருக்கு கைஸ். அப்போ தான் வந்து ஒன்றும் புரியும், கண்டினியூஷன்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இவள்து, அப்புறமா இந்த பிளாக் பேந்தர்து. ஐயோ இருங்கயா, இது இங்கே போடுவோம். எந்த பிளாக் பேந்தர், வேறு யாருக்காவது பார்க்கணுமா? ஹாக்கேயும் பார்த்தாச்சு, மற்ற எல்லாரையும் பார்த்தாச்சா, விஷனையும் பார்த்தாச்சு, எல்லோரையும் பார்த்தாச்சு. ஹல்கை பார்க்கல. ஹல்கை வந்து 2வது வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம். இனிமேட்டு நம்ம ஆக்ட் 3லாம் போனோன்னா ரொம்ப நேரம் ஆகும், கன்ஃபார்மாக ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கெலாம் பாருங்க கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நேரம். அதாவது இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டை விடலாம் இல்லை, இப்போலாம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்ட் 3லலாம் அவ்வளோதான், ஸ்டார்டிங்லேயே 1000க்கு மேலே இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இவன் வர்சஸ் இவன். சரி, இவன் வர்சஸ் அவன். இது கிலிட்டோனி. ஓகே, இது ரொம்ப அடி வேணாம், ஃபஸ்ட்டு பவரையாச்சும் பார்ப்போம். பட் 4 ஸ்டார் அடி வாங்குது, கொடுங்க, பவரை தானே பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பவரில் போட்டு போயிடுவான். ஓ காட், ஓகே, நல்லா தான் இருக்கு. இது செல்ஃப் ரிப்பேர் போல். சரி, மாஸ்டர் ஏறிட்டு போகுது. செகண்ட் பவரும் பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்டாரால் 4 ஸ்டார்லாம் தோற்க முடியாது. ஓகே, சே இவன் தப்பிச்சிட்டான்டா.
ஏய் ஏன்டா தப்பிச்ச? ஏன் தம்பி தப்பிச்ச? அவனே செத்து போடுவான். சே என் வாழ்க்கை தப்பாக போச்சு. வாங்க செகண்ட் பவரை திருப்பி பார்ப்போம். ஓகே. ஓ காட், இப்போ தான் மாசாக இருக்குது சரிங்களா? அடிக்கும் போது தான் மாசாக இருக்குது. காற்றுலேயே வீசும் போது நல்லா இல்லை. அடிக்கும் போது வர்ற எஃபெக்ட் தான் மாசாக இருக்குது. இப்போ தேர்ட் பவர் பார்த்துருவோமா? பட் பவர் ஹெல்த்தை கம்மி கொடுத்துறானுங்க, கடுப்பாகுது. உள்வரினெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியாது கைஸ். ஆனாலும் நம்ம முடிப்போம். நம்ம மாசு. ஏய் கொஞ்ச நேரம் அடி விடுவாங்க. பெரிய போட்டாச்சு. ஓகே ஒரு அடி அடித்தா தப்பிச்சிடலாம். சரி என்னடா அடிக்க முடியாதோ? ஓகே சீக்கிரம் மட்டும் அடிச்சிக்கோ. அடிடா. ஓகே வேற. ஓ இது ரோபோட்டா? ஓ மை காட். ஓ இது லேசர் மாதிரி கண்ட்ரோல் ஆகுது. ஓ காட். ஓகே பட் மாசுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தது. மொட்டை தலையை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஓகே இப்போ டாக்டர் ஊடுருவி வாழும் நண்பர்களே, வாழ்க்கையை பார்த்து பயப்படும் நண்பர்களே. நண்பர்களே என்னங்க நம்மள ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டான் டாக்டர் அடிச்சுட்டு செத்துரு, உயிரோட வந்துருவியா? ஓகே இப்போ ரெண்டு இதோட நம்மளுடைய பிளாக் பேந்தர் சண்டை போட்டால் நல்லா இருக்கும். பிளாக் பேந்தரே ஒரு அழகுங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, நான் கருப்பானா இருப்ப அழகாக சொல்லுறேன். ஓ ரெட்டலுக்கு இருறா, நான் இன்னும் 2 நாளில் வந்து என்னுடைய பெரிய மாமாவை கூட்டிகிட்டு வரேன். என் பெரிய மாமா என்ன தெரியுமா பண்ணுவார்? ஒன்றை போட்டுருவார்றா. ஓ ஃபஸ்ட்டு பவரு. ஓகே ஃபஸ்ட்டு பவர் வந்து இப்படி சீரி பாயும் புலி மாதிரி இருக்குது. செகண்ட் பவரை பார்க்கறதுக்குள்ளே செத்து போயிட்டான். வேஸ்ட்டுங்க இதெல்லாம். வாயெல்லாம் வந்து நம்மன்னு இருக்குது பேச அதெல்லாம் விடுங்க, உங்களுக்காக தானே பேசுகிறேன். சரியா என்ன பிளேடா? ஓகே பிளேடு மண்டைய அது மீசைக்கு பிளேடாக போட சொன்னால் நமக்கு பிளேடாக போடுறோம். முதல்ல பல்ல வச்சு வாயை பார்த்தீங்களா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் வாயை. அதெல்லாம் பல் தேடா நாறுதுரா. ஏன்டா இப்படி வெறுப்பேத்துற? நீ ஜென்ரேட்டா நீ என்ன எக்ஸ்மேனோடைய வாரிசுன்னு நினைக்கிறேன். வருங்க ஒரு வாட்டி கொஞ்சம். ஓகே இல்லை நம்ம இப்போ இந்த வாட்டி நம்ம இவனை அடித்து நம்ம இது ஏற்றுக்குவோம் பவரு. சரி இதுக்கு மேலே நம்ம அடித்தோன்னா அசிங்கம் பண்ணிவிடும் அவனுக்கு. போடு டக்குன்னு போடு. சரி எனக்கு சீக்கிரமாக 2வது பவர் வரும். ஓகே போடு. ஓகே 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 அவ்வளோதான். நாக் அவுட் போட்டாச்சு. சரி இந்த கான்டெஸ்ட் ஏன் ஆக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? சும்மா விளையாடத்தான். இவளோட எல்லா பவரையும் பார்த்தாச்சுல, இனிமேட்டு இவ்வளோ வச்சு ஆடிக்கலாம். வெனம் இவனுக்குள்ளே பூந்துருச்சு. வெனம் டக் ஆகிட்டான். டக்குக்குள்ளே வெனம் பூந்துருச்சா, அதனால தான் வெனம் டக். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் போகணும். நைட் கிராலர் வர்சஸ் டெட்பூல். ஓகே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நிறைய அப்கிரேட் இது கொடுத்துருக்கானுங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நான் இவனை அப்கிரேட் பண்ண எனக்கு tier 1
சயின்ஸ் கிறிஸ்டல் தேவை, கேட்டலிஸ்ட் தேவை. இவங்க என்னடா இவங்க ஒழுங்காக கொடுத்து தொலைய மாட்டேன்றாங்க. என்ன ஹல்க் இன்னும் ஃபுல் ஆகலை? ஓஹோ ஓ ஓ ஓ இவருக்கு ஏற்றி விட்ருவோம். அவ்வளோதான், சாம்பியன் மேக்ஸ்ட் அவுட். ஓகே, இதையும் இவருக்கு கொடுப்போம். இவளை நம்பலாம் கைஸ், அவனை தான், தாரை தான் நம்ப முடியாது. இவளாச்சும் ஏதோ பிளேடு வச்சியாச்சு இது எடுத்துருவா. ஓகே, நமக்கு என்ன எதுவுமே தேவையானதே கொடுக்கல. பட் எதுவும் திட்ட வேணாம், நம்மளுக்கு இது தேவையானது இருக்கலாம் கிறிஸ்டலில். அதை மட்டும் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 2வது வாட்டி விளாட போயிடலாம். நம்மக்கிட்ட 495 இருக்குது கைஸ். பேர் என்ன யூனிட்ஸு மாஸ் தான். பட் அவ்வளோ தேவையான்னு கேட்டால் ஆமாம் கைஸ், இது ரொம்பவும் ரேரு. ஏதாவது நமக்கு ரொம்ப முக்கியமான, அதாவது இவங்க வந்து ரொம்ப முக்கியமான அலையன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உருவாக்கிக்கலாம். ஆனால் இவங்கள அப்பப்போ இது பேர் என்ன இது கொடுப்பாங்க, என்ன ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம நம்பி ஏமாந்துருவோம். அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனையாகும். அலையன்ஸ் கிறிஸ்டல் என்னது இது? ஓ, இன்னும் என்கிட்ட இத்தனை தேவையா? இன்னும் ஒருத்தன் என்கிட்ட கேட்கல. ஓ, அதுக்குள்ளேயும் அலையன்ஸ் குஸ்ட். ஓ, அலையன்ஸ் வார் இன்னும் முடியலையா? ஓகே ஓகே, சரித்தேன். இதில் என்ன டெய்லி குவிஸ்டா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டெய்லி குவிஸ்ட் பண்ணலாம் கைஸ். எல்லாமே அப்படியே அந்த வீடியோ அப்படியே விலாகாக போட்டு விட்ருவோம். விலாகில் கேமில் ஒரு விலாக், ஓகேங்களா? அங்கே கண்டினியூ பண்ணுவோம். யார் இது? மேட் டைட்டன். இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் டெய்லி குவெஸ்ட்டு அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம்னா, அப்பப்போ டெய்லி குவெஸ்ட்டு, அப்பப்போ பேர் என்ன, ஆமாம் கைஸ், அப்பப்போ டெய்லி குவெஸ்ட்டு, அப்பப்போ அதான் இப்போது இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து இது போடுறேன்னா, அந்த குவெஸ்ட்டு போடுறேன்னா, நெக்ஸ்ட்டு டெய்லி குவெஸ்ட்டு போடுவேன், ஓகேங்களா? அடுத்த வீடியோ டெய்லி குவெஸ்ட்டு, அதுக்கு அடுத்த வீடியோ இதே மாதிரி 2வது, ஓகேங்களா? 1 விட்டு 1, ஓகேங்களா? ஏன்னா அதுவும் வந்துருச்சு, அதையும் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அப்பப்போ மல்டிப்ளேயரும் போடணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. ஹல்க் வர்சஸ் ஏஞ்சலா. நீலாம் ஒரு ஏஞ்சலா? அதுதான் ஏஞ்சலான்னு பேர் வச்சுருக்காங்க. நீலாம் ஒரு ஏஞ்சலா, நான் ஒரு அரக்கன். ஒரியா சண்டை போட்டு பார்ப்போம். நீ வாடி வா, நான் அடிக்கிற அடியில் 3 முகரை சேர்ந்து உன் வாயெல்லாம் கிழிஞ்சி நான் விட்டு எடுக்கிறதுல உன் பல்லெல்லாம் உடஞ்சிடும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பவர். உள்ளே வச்சு தரையை குறைஞ்சி எடுக்கிறாரு. செகண்ட் பவர் என்னன்னு பார்ப்போமா? பட் நம்ம 1 ஸ்டார்னால இவ அடிக்கிறது ரொம்ப பயங்கர பவராக இருக்கும். ஓகே, செகண்ட் பவரும் பார்த்துருவோம். ஓ, ஹல்க் ஸ்மாஷா? ஓகே, ஹல்க் ஸ்மாஷ், ஹல்க் வின். ஹல்க் ஸ்மாஷ் தான் செகண்ட் பவரு. டக்குக்கு லாஸ்ட்டாக நக்குன்னு சொல்லிடுவோம். ஓகே, ஹல்க் வர்சஸ் டக். டக்கு மாத்து உனக்கு சாவு இருந்தா என்ன பண்ணுவாங்குவோம் வீட்டுக்குள்ள. ஏய் டக்கு, என்ன தைரியம் இருந்தால் என்னையே அடிச்சுருப்போம். இப்போ பாருங்க. ஓகே, டக்கு கண்ணு வளைஞ்சி போச்சான். ஓகே, போடு கொக்கி பூவை போடு. கொடவா வச்சு எது ஒன்று வருங்க. கடவா பல்ல போடு. கடவா பல்ல போடு. என்னன்னு ஓகே, சூப்பர். அதுக்குள்ளேயும் 9th லெவலுக்கு போயிட்டேன். மாஸ் தான். கொக்கா போடு. கலக்கா வெட்ட போடு.
விளையாட்டு பையனா யாரு பாட வரல கைஸ். தகராறோ ஏதோ எபிலிட்டிஸா ஹண்ட்ரஸ் என்னது ஏதாவது ஆக்டிவேட் பண்ண. ஓ ஓ இது ஆக்டிவேட் பண்ண முடியுமா? ஓ ரெக்குவயர்மெண்ட்டா? சரி இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். ஓ ஓகே ஓகே ஓகே. எபிலிட்டி இவனுக்கும் எபிலிட்டி இருக்குது, நமக்கும் எபிலிட்டி இருக்குது. நம்மளும் வச்சு இவனை சாப்பிட்டு வச்சுருவோம். ஓ பவர் ஏறுது போல். அதெல்லாம் என்னன்னு தெரில, பட் தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன் சரிங்களா. ஓ காய்ஸ் வேறு லெவலில் இருந்ததுல அது மொரட்டடி. ஏன் தேவையில்லாமல் பாடி அசிங்கப்படுற? அமைதியாக இருக்க வேண்டியதானே அப்துர்? ஏன்? ஓ காட், இவனுங்களுக்கெல்லாம் பவர் எபிலிட்டி இருக்கு போல. நான் 2 எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணனால எனக்கு 2 எபிலிட்டின்னு காட்டுது. ஓ இது ஃபஸ்ட்டு பவரா? ஓகே நம்ம பார்த்துக்கலாம். பாட்டை நிரூபிச்சு சங்க கூடிச்சு பாட்டை படிச்சு பாட சொல்லும் குஞ்சி. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். நெபுலா இப்படி தான் இருக்கும். நெபுலா மறந்து போச்சு கைஸ், பார்த்தே 12 வருஷம் ஆகுது. அனிமே பார்க்குறதுல மார்வெல்லாம் பார்க்க மறந்துட்டேன். பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் பட் மார்வல் கண்டஸ்டான் சாம்பியனில் எனக்கு நிறைய தெரியும். அங்கே நெபுலா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு டஸ்ட்டு மாதிரி இருக்குல்ல, அது நெபுலா. நவுரு கொஞ்சம் நவுரு, நான் மக்களுக்கு காட்ட வேணாமா? ஓகே க்ரீன் காப்ளின் வர்சஸ் கூட்டலின். ஃபயர் காப்ளின் ஒரு கபி. ஓகே ஓகே பேர் இப்போ தான் மாசு. நீ யாரா? நீ உன்னுடைய வில்லத்தனத்துக்கு எனக்கு தெரியாதா? போடும் அப்படி போடு. Bro, you are my friend. I kill you in my pocket. Don't worry, you சவுக்கு பண்ணி. இன்னும் 2 டே தாங்க. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு வந்து இம்மார்டல் ஹெல்க்கு 4 ஸ்டாரில் கிடச்சிடுவான். ஐயோ எவ்வளோ சந்தோஷம். இப்போ ஹல்க் வர்சஸ் டெட் பூல். ஓகேங்களா, கன்ஃபார்மாக போட்டுற மாட்டான், ஏன்னா அவனுக்கு போடுறதுக்கு துப்பு இல்லை. அதுக்குள்ளே நான் போட்டுருவேன். என்னடா பவர் கம்மியான ஆளை அனுப்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தாங்க எல்லா மேட்ச்லேயும் நான் அப்படி தான் பவர் கம்மியாக இருக்கிறவங்கள தான் நான் போய் அனுப்பி விடுவேன். You've been hit back. You've been stuck back. That's no down. Hey bro, டக்காலையும் அடிக்கல, ஒன்னால எப்படி அடிக்க முடியும்? ஓகே இப்படி பண்ணால் வந்து மைண்டு வந்து குழம்பி போயிடுது. ஓகே போட்டாச்சு, அப்படி போடு. ஹல்க் வின்ஸ், விக்டரி நமது. ஓகே ஒன்று முடிச்சா நமக்கு 50 இருக்கிறானுங்க, வேறு லெவலு. இப்போ எத்தனை இருக்குது நம்மக்கிட்ட? 500 கிட்ட இருக்குமா? 550 போடு, வேறு லெவல் மாஸ் கெத்து. ஓகே 575. ஓகே சரி, இப்போ எதுவும் தரல, பரவாயில்ல. பட் 575 வந்துட்டோம் கைஸ். பேசாமல் நான் இது வாங்கலாமான் இருக்கேன். இது வேஸ்ட்டு, 95 ருபீஸ்க்கு இது வேஸ்ட்டு. பேசாமல் இது வாங்கிட்டா இன்னும் வேஸ்ட்டு, நான் டென்ஷன் ஆகிடுவேன். இதில் என்ன தருவானுங்க? போங்கடா, இதுக்கெலாம் நான் இவ்வளோ காசு தருவேடா. ஓ மை காட். பட் இதெல்லாம் லெவல் படி தான், லெவல் ரேங்க் அப்னு இதில் சொல்லுவோம்ல, ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி. இது பேசாமல் இது வாங்கிடுவோம். 9000 அப்படி. ஆஹா
என்னென்னமோ பண்ணுறதுங்க. சரி விடுங்க, நம்ம வந்து பெரியவன் ஆகிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ சொன்னல அதில் ஒன்று காட்டுச்சுன்னா இந்த இப்போது டிஃபென்ஸுக்கு நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரென்த்து அஃபென்ஸ் ஓகேங்களா. அஃபென்ஸ்னால் ஸ்ட்ரென்த்து கைஸ். ஓகே டேய் ஓ இங்கே கொடுக்கணுமா? ஓகேடா டேப் எனிவேர் டு கண்ட்ரோல். ஓகே ஓகே டிஃபென்ஸுக்கு போயாச்சு. இது என்னடா என்ன கைஸ் ஒரே கிளிச் ஆகுது. சரி விடுங்க நான் சொல்லிட்டேன். பாதி அட என்னடா இது. சரி இருங்க நான் வந்து திருப்பியும் அன்னைக்கு பண்ண மாதிரி தான் வெளியே போயிட்டு உள்ளே வரோம். என்ன நடக்குதுன்னு உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஓகே இதை வந்து செல் பண்ணிட்டு திருப்பி நம்ம தான் ஒப்டைன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இதை செல் பண்ணிவிடுவோம். ஒன்று செல் பண்ணியாச்சா. இப்போ அங்கே போனோடனே நமக்கு ஒன்று வந்து கிளைம் மேக்ஸ் பண்ணோடனே இன்னொன்று ஒன்று வரும். அதையும் திருப்பி செல் பண்ணிட்டோன்னா நமக்கு திருப்பியும் அது வரும். சரி அதே மாதிரி காசும் நமக்கு வருது புரியுதுங்களா. இது ஒரு டபுள் இது மாதிரி டபுள் பேர் என்ன ஒரே கல்லில் 2 மாங்கான்வாங்கல்ல அதே மாதிரி தான் இது. ஓகே ஐயோ அட பாவி இன்னும் ஒரு கேப்டன் மார்வலை எடுக்கவில்லையா. சரி இப்போ என்ன பண்ணோம் இப்போ ஏதாவது ஒரு கிறிஸ்டல் வாங்கணும் கரெக்டாக. ஓகே சிக்னேச்சர் ஸ்டோன் எடுப்போம். இத்தனை இருக்குல்ல இத்தனையாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓ காட் வேற லெவலு. இப்போ 2 ஸ்டார் எடுப்போம். 12 அட பாவி அப்படி 12 வச்சுருக்கியாடா. சரி பரவாயில்ல நம்ம ஒரு 5 கிட்ட மட்டும் எடுத்துக்குவோம். ஐயோ இதுதான் கைஸ் வெறுப்பு. வெறுப்பு கைஸ் இதெல்லாம். 10 கிறிஸ்டல் இதில் ஓப்பன் இருங்க கைஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வெறுப்பு கைஸ் நான் 2ஓட நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா வெறுப்பாகுது. 2ஓடே நிறுத்திக்கிட்டேன். ஓ tier 1 கிறிஸ்டல் நமக்கு வந்திருக்கு. ஓகே இப்போயாச்சும் சயின்ஸ் கிறிஸ்டல் கிடைக்கும் ப்ளீஸ். இல்லை பட் தேவைப்படும். கோவப்பட வேணாம். தேவைப்படும். நீங்கள் வெறுப்பேற்றி பிபி பேஷண்ட் ஆக்கி அனுப்பிச்சுருவாங்க வேலையை அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஓ கைஸ் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். வெயிட் பண்ண வேணாம். இன்னொன்று ஒரு 4 ஸ்டார் கிடைச்சாலும் கிடைக்கலாம். பிஸ்மில்லா ஒரு 4 ஸ்டார் கிடைக்கணும் ப்ளீஸ்லா. ரேங்க் அப் தான் கிடைக்கல. ஒரு 4 ஸ்டார் நெக்ஸஸ் கிடச்சா மாசு கைஸ். நெக்ஸஸ் கிடச்சா ஒரு சூப்பராக இருக்கும். ப்ளீஸ்லா 4 ஸ்டார் ஆச்சு கொடுலா ப்ளீஸ்லா. நெக்ஸஸ் வரும்போது கரெக்டாக கிளிக் பண்ணிட்டோம். ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆச்சுன்னா நெக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். 2 ஸ்டார் தான் பரவாயில்ல. நமக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி 4 ஸ்டார் கொடுத்துருக்கான். ஸோ கோவப்படுறதுல எந்த கோவப்படுறது தப்பு சரிங்களா. மனசை தேத்திக்க வேண்டியதான் விடுங்க பரவாயில்ல. ஒரு 2 இது எடுத்துக்கலாமா. இப்போ என்ன யாரையாவது ஓகே குட். ஓகே இவனை ஏற்றிடலாம். ஓ காட் நல்லது செம்ம. ஓகே நல்லது பண்ணியிருக்கோம் நம்ம. அடப்பாவி என்னடா நம்ம 3000 மட்டும் எடுத்துருவோம். மீதி எல்லாத்தையும் ஏற்றிக்குவோம். பட் அவ்வளோவா இவன் தேவைப்பட மாட்டான். இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படும். அப்புறமா ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இப்போ யாரையாச்சும் ஏற்ற முடியுமா. இந்த பிளாக் பேந்தருக்கு என்ன தேவை. இவனுக்கும் அதே தான் தேவை. பரவாயில்ல. இன்னொன்று 81 தானா. பட் வேணாம் கைஸ். அப்புறமா கஷ்டப்பட்டு இப்போதைக்கு சேமிச்சிருக்கோம். பரவாயில்ல. கொடுத்துர்லாமா வேணாம் கைஸ். இந்த ஒன்றுக்காக இத்தனை இது வேஸ்ட் பண்ணுற தப்பு. அவனுக்கு இப்படி தான் யோசிக்க வைப்பானுங்க. இவ்வளோ இருக்குல்ல இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தோண வைப்பானுங்க. இங்கே ஓகே இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னா இது நம்மளுடைய அஃபென்ஸ் அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தும். இது டிஃபென்ஸ் அதிகப்படுத்தும். அதுதான் இந்த ஹெச்பி. நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ரோசிஃபியன்ஸுன்னு என்னமோ இதுதான் எனக்கு புரியலை.
பட் இது என்னென்னு அப்புறமா தெரிஞ்சுக்குவேன். அஃபென்ஸ் டிஃபென்ஸ் இது தெரிஞ்சிருச்சு. அஃபென்ஸில் கொஞ்சம் ஏற்றிருக்கேன். ஸோ அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் ரேங்க் அப் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போது அலையன்ஸில் ஒன்று கேட்டிருக்கானுங்க, கொடுத்துருவோம் ஹெல்ப்பு. யா ப்ரோ, நோவான்னு ஒருத்தன். சரி, தகராறு வேணாம். ஏன் ப்ரோ நான் அசிங்கப்படுத்திட்டேன்? உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு அசிங்கப்படுறது மட்டும் ஒன்றே தீர்வாயிடாது. ஐயா தீர்வு. ஓகே, இது என்ன வருது? ஓகே, ஒரு சயின்ஸ் கிறிஸ்டல். நான் எதில் சயின்ஸ் வேணுமோ அதில் வராது, எனக்கு எதில் வேணாமோ அதில் வந்துடும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த லாஜிக். இந்த லாஜிக்கை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. புரியல லாரிலே ஏற்றி விட்டா சொருகிடுமுல. ஓ, இதில் தேவையானதெல்லாம் இருக்குது. தேவையானதை ஊற்றி ஆச்சி மசாலாக்கா என்னது இது? ஓகே, மாசு நம்ம எடுத்து. ஓகே, வேற லெவலு. ஆஹா, ஐட்டம் கிட்டே நம்ம போயிடக்கூடாது. பேசாமல் இந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா விஷயம் வச்சு இன்னுமே எதுவுமே பண்ண போகிறதில்ல. சரிப்பா, கேப்டன் அமெரிக்காவுக்கு ஏற்றி விடுவோம். குழந்த புள்ள அழுது கிஞ்சி கேட்டானே ஏற்றி விட்றேன். சரிங்களா? பார்த்தீங்களா என்னை இப்போ தான் வெறுப்பேற்றுறான். இப்போ எவ்வளோ ஏறுவான்னு தெரியாது. 400 மேலே ஓகே போயிட்டான். நல்ல புள்ள. எனக்கு கேப்டனே பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல நீ ஏற்றி விட்ருக்கேன். நம்பி ஏமாற்றி விட்ருவோம் போலே. ஓகே கைஸ், நமக்கு ஓஹோ கார்டு சிங்கிள் கிரெடிட்ஸ் சிங்கிள் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. இது மாசானது, பட் இதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் இது மாசுன்னு தெரியும். சரி, இப்போது யாருக்கு ஏற்றலாம்? இப்போது கமோரா இல்லை கமோரா வேணாம். இந்த குட்டிக்கே ஏற்றி விட்ருவோம். அதுலேயே நிறைய வந்துருந்தது. நான் தான் தேவையில்லாமல் இப்படி பண்ணி விட்டேன். பரவாயில்ல, விடுங்க. புத்திமதி சொல்லி கொடுங்க பெரியோரே. ஓ, சம்னர் சுப்ரீம். ஓகே, மாசு. நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். சம்னர் சுப்ரீம் மாறினாலும் அதாவது ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். நியூவா வந்திருக்கா? ஓகே, பிளாக் வீடோ வந்திருக்காவலாம். எனக்கே தெரிலனா பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ நோட் அவுட்ருக்குன்னு. பிளாக் வீடோ நமக்கு வந்திருக்கா? ஆமாம் வந்திருக்கா, நானே நோட்டீஸ் பண்ணல. பரவாயில்ல, விடுங்க. ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு. மாஸ் வேறு லெவல். ஓகே, நமக்கு இப்போ வந்து இன்னொன்று கிறிஸ்டல் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு திறன் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த மொட்டை மண்டையை கொஞ்சம் ஏற்றி விட்டோம்னால், மொட்டை தெரியும்டா, என்னை வெறுப்பேற்றி உங்களுக்கு விளையாடுறதுலே ஒரு சந்தோஷம் என்னன்னே தெரில. ஷேடட் கிறிஸ்டல்ஸ் 2 ஷேடட் கிறிஸ்டல்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் 2த்தையும் எடுத்து இன்றைக்கி ஒரு 4 ஸ்டார் ஆட்சி எடுப்பேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா. என்னமோ டேப் பண்ணியிருக்கேன், வந்தால் நல்லா இருக்கும். சே, பக்கத்துலேயே ஹல்க் கைஸ். தேவையில்லாத ஒரு டூப்ளிகேட் வந்திருக்கான். பட் இது பவர் ஏற்றி கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நியூட்டன்ட்டு ஐஓஎஸும் கொடுக்கும். அந்த அப்கிரேடு. கோல்டன் பெல் சந்தோஷம். 3 ஸ்டார் ஷேடும் கொடுத்துருக்கு, அதனால் நான் சந்தோஷப்படுறேன். ஓகே, கன்வெர்ட் கொடுத்துருவோம். நமக்கு இத்தனை இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ நான் கவலைப்படல. இல்லை, நான் திருப்பியும் கிறிஸ்டல்ஸ் தான் பார்ப்பேன். எனக்கு அது திருப்பியும் வேணும். இப்போ நிறைய வரும் கைஸ், ஒவ்வொன்றா நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ இதையும் ஓப்பன் பண்ணுவோம். 3 ஸ்டார் இவனா அல்ட்ரானா? சே 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 ஐயோ ரொம்ப நேரம் கடத்திக்கிட்டு இருக்கேன் போல். டைமை சொன்னேன் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு டக்குன்னு அவன் எத்தனாவதுல இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓ அதுக்குள்ளேயும் இதுக்கே வந்துட்டானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே கைஸ், பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், பாபாய், டாட்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச யூஎஸ்ல இவனு கொஞ்சம் ஏற்றுவோம். ஆமாம் கைஸ், ஒவ்வொருத்தவங்களுடைய மியூட்டண்ட்டை வச்சு அவங்களுடைய கலர் சரி கைஸ், இப்போ அங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்களா, எல்லோ கலரில் இருந்தால் மியூட்டன்ட்டு ஓகேங்களா, பிங்க் கலரில் இருந்தால் ஒரு மேஜிக்கல் ஓகேவா, க்ரீன் கலரில் இருந்தால் சயின்ஸு, ஒரு டார்க் ப்ளூவில் இருந்தால் வந்து டெக்னாலஜி, ஒரு லைட் ப்ளூவில் இருந்தால் ஏதோ ஸ்பேஸில் இருந்து வந்தவங்க சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு பவர், அதாவது ரெட் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ வந்து அது பவரை குறிக்கும் ஓகேங்களா. ஸோ அந்தந்த கலர் அப்கிரேடெல்லாம் கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா அப்கிரேட் ஆகும் ஓகேங்களா. அதை வச்சு தான் இன்றைக்கி ஏற்றி விட்றோம். ஏதோ கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னா அதனால தான் பண்ணோம். சரி, இதை வந்து நான் அப்படியே விற்றுடுறேன், டபுளாகவே விற்றுடுறேன். செல்லு கொடுத்துட்டு டபுளாக விற்றுட்டு திருப்பி இதுக்கே வந்துடுவோம். வந்து இதை கிளைம் பண்ணிவிட்டு ரிவார்டையும் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மக்கிட்ட இப்போது 360 யூனிட்ஸ் இருக்குது ஓகேங்களா. சரி, பாய் கைஸ்.